அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தைப் போலவே ராசியும் மிக முக்கியமானது. லக்னத்துக்கு இணையமைப்பு தான் ராசி. லக்னம் வலுவிழந்த நிலையில் லக்னாதிபதி வளர்ந்த நிலையில் ராசி தான் அந்த பலன்களை எடுத்து செய்யும். அதே போல் லக்னாதிபதி ஒருவருடைய திறமையை வெளிக்கொள்வதற்கு முக்கியமானவர் என்றால் ராசி எனப்படுவது தீர்க்கமான முடிவெடுப்பதற்கு ராசி எனப்படுகிற சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். சந்திரன் கெட்டாலே அந்த ஜாதகர் குழப்பவாதி, குதர்க்கவாதி. சந்திரன் ராகுவுடன் சேரும் நிலையில் அவர் குழப்பவாதியாக இருப்பார். அதே சனியுடன் சேரும் நிலையில் குதர்க்கவாதியாக இருப்பார். செவ்வாயுடன் சேரும்போது சில நிலையில் சந்திரமங்கல யோகத்தை செய்தாலும் ஜாதகர் சற்று கோபக்காரர், அதாவது வேகமான மனநிலை உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். இந்த அமைப்பில் ஒரு சந்திரன் ராகுவுடன் சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை தருவார் என்பது ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம். லக்னம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ராசியும் ஒரு ஜாதகருக்கு முக்கியம். லக்னாதிபதி கெட்டால் கூட அந்த ஜாதகர் வாழ்க்கையில் போராடுவார். ஆனால் ராசி எனப்படும் சந்திரன் கெடும் நிலையில் அவருடைய எண்ண ஓட்டங்கள் ஒரே சீராக இருக்காது. இதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 9/8/1992 12:32 PM அளவில் பிறந்திருக்கார். துருவலக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். லக்னத்தில் 3ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு. இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தை மேலோட்டா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்தாலும் டிகிரி அடிப்படையில் இணையல. அதே சமயம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கோ ராசிக்கோ சுப தொடர்பு எதுவுமே இல்லை. மேம்போக்காக பார்த்தால் சந்திரன் ராகும் குருவின் பார்வையில் இருப்பது போல் தோன்றினாலும் அங்கே குருவின் பார்வை டிகிரி அடிப்படையில் சந்திரனுக்கும் ராகுவுக்கும் இல்லை. ஏனென்றால் சந்திரன் ராகு தான் அப்போதான் விருச்சிகத்தை தாண்டி தனுசுக்குள் 2-3 டிகிரி சென்றிருக்கிறார்கள். இங்கே சந்திரன் ராகு 3 டிகிரி வித்தியாசத்தில் இருந்திருக்கிறார்கள். சந்திரன் வளர்ந்த நிலையிலே இருந்தாலும் கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி போய்கொண்டிருந்தாலும் ராகுவுடன் கிரகணம் அடைகிறார். ராகுவுடன் சூரியன் சந்திரன் இணையும் போது அவருடைய எண்ணங்கள் கண்டிப்பாக, ராகுவுடன் சந்திரன் இணையும் போது அவருடைய எண்ணங்கள் கண்டிப்பாக, அதாவது ஒரு தெரிந்த நேருடைய போல் இருக்காது. குழப்பவாதியாக இருப்பார். இன்று ஒன்று செய்வார், நாளை ஒன்று செய்வார். மனம் பேதலிக்கும் என்று சொல்வார்களே, அதுதான் இந்த சந்திரன் ராகுவுடைய நிலை. சந்திரன் ராகுவுடன் சேரும்போது சந்திரன் முழுக்க தனது இயல்பை ராகுவுடன் பறிகொடுத்து விடுவார். ராகுதான் சந்திரனுடைய பலன்களை தனது திசை வரும்போது எடுத்து செய்வார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பிறந்தது கேது திசை. அடுத்தது இளமை பருவத்தில் வரக்கூடாத சுக்கிர திசை. வந்தாலும் தட்டு தருமாறி ஏதோ படித்து விட்டார், இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். அடுத்தது சூரிய திசை. சூரியன் திக்பலமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார். அடுத்தது சரியான பருவ வயதில் இவருக்கு திருமணம், புத்திரபாக்கியம், வேலை அமைக்கக்கூடிய வயதில் வருகின்ற சந்திர திசை. சந்திரன் அங்கே 10ஆம் அதிபதியாகி தன் வீட்டிற்கு ஆகில் மறைந்து ராகுவுடன் கிரகணமாகி இருக்கும் நிலையில் இந்த சந்திர தசை ஜாதகருக்கு சரியான நிரந்தரமான வேலையும் தெளிந்த சிந்தனையோ அல்லது தெளிவான முடிவெடுக்கும் திறமையோ எதுவுமே தராமல் இப்பொழுது அலக்குளித்துக் கொண்டிருக்கிறது. சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாம் மோசம். ஏனென்றால் செவ்வாயும் சந்திரனும் சஷ்டாஷ்டமாக இருக்கிறார்கள். ராகு புத்தி முடிஞ்சு இப்பொழுது குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு இன்னும் தெளிவான வேலை இல்லை. இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரே சிறப்பம்சம் என்னவென்றால் துலாலக்கணத்திற்கு வரக்கூடாத குரு, அதாவது எந்த இடத்தில் இருந்தால் நன்மை செய்வாரோ அந்த இடத்தில் இருக்கிறார். துலாலக்கணத்தில் குரு சிம்மத்தில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை செய்வார். வேறு எங்கு இருந்தாலும் அவருடைய தசையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்பதற்காக 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஒன்றுதான் இந்த ஜாதகத்தின் சிறப்பம்சம். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் லக்னம் ராசிக்கு சுப தொடர்பு எதுவுமே இல்லை. 7 8 மறைந்து ராசிக்கு 2 சனி, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்து இது போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள். இன்னும் சொல்ல போனால் இந்த குரு புத்தி தான் இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளை இந்த ஜாதகருக்கு எடுத்து செய்யும். நிலையான வேலை என்பது குரு புத்தியில் தான் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதுவரையும் இந்த ஜாதகம் இப்பொழுது குரு புத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஓரளவு நிலையான வேலை ஏற்படும். ஆனால் பெரிய அளவில் சோபிக்க முடியாத இந்த சந்திர தசை. ஏனென்றால் ராகுவின் கிரகணமான அந்த சந்திரன் கண்டிப்பாக தனது சுயத்தன்மையை முற்றிலும் இழந்து தனது ஆதிபத்திய காரக விஷயங்களை ஜாதகருக்கு தர முடியாத நிலையில் இருக்கிறார். சந்திரன் கெட்டால் அந்த மனம் கெட்டது, சிந்தனை கெட்டது, தாயார் கெட்டால் தாயார் வழி அமைப்புகள் அனைத்தும் கெட்டது. இது போன்ற பலன்கள் தான் இந்த ஜாதகருக்கு நடக்கும்.
தற்பொழுது சந்திர தசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. குரு புத்தியில் ஒரு வாழ்க்கை துணை அமைந்து லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பதால் 10ல் சூரியன் திக்பலமாக இருப்பதால் ஏதோ சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த சந்திர திசை இந்த ஜாதகரை கொண்டு செல்லுடைய பெரிய யோகத்தையோ அதையோ செய்யாது. அடுத்தது 8ல் மறைந்து வர்க்கோத்தமான செவ்வாதிசை. அதாவது லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள் வர்க்கோத்தமே அடையக்கூடாது. இங்கே வர்க்கோத்தம் நடந்த செவ்வாதிசை பெரிய யோகங்களை செய்யாது. இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசை சந்திரனை கிரகணம் பண்ணி வருகின்ற ராகதிசை தான். இந்த குருவின் வீட்டில் அமர்ந்த இந்த ராகதிசை தான் இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை தரும். அதுவரையில் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டுமே முக்கியம் என்பது இல்லாமல் சந்திரன் எந்த நிலையிலும் கெடக்கூடாது. சந்திரன் கெடாமல் இருந்தால் தான் அவருடைய சிந்தனை ஒரே மாதிரியாக இருக்கும். சந்திரன் கெடும் நிலையில் அது கிட்டத்தட்ட அதாவது மனதளவில் அவர் சிந்திக்க தகுதியற்றவாகிறார் அல்லது தவறான சிந்தனையை தவறான முடிவுகளை எடுப்பவங்களுக்கு சந்திரன் கொண்டு செல்லும். சந்திரன் கெட்ட மாதிரி இங்கே புதன் கெட்டிருந்தால் அவர் குறைந்தபட்ச மனநோயாளியாக இருப்பார். என்றாலும் புதன் சிந்தனையை தூண்டுகின்ற கிரகம், சந்திரன் சிந்திக்கின்ற கிரகம். எனவே ஒருவருடைய மனம் எந்த நிலையிலும் பாதிக்கப்படும். உடல் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஜாதகருக்கு மனம் என்பது முக்கியம். எனவே ஒரு அதே சந்திரன் சனியுடன் இருந்தால் அவர் புதற்கவாதியாக இருப்பார், அழுத்தமான மனநிலை உடையவராக இருப்பார். இருந்தாலும் ராகுட நிலைகளில் அவர் முழுக்க தனது இயல்பையை இழந்து விடுவார். ராகுடன் தனது சுயத்தன்மையை இழந்து விடுவார். எனவே ராகு திசை வரும்போது தான் சந்திரனுடைய ஆதிபத்திய காரக விஷயங்கள் ஜாதகத்துக்கு கிடைக்கும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னத்தைப் போலவே ராசி எனப்படுகின்ற சந்திரனும் கிடக்கூடாது என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.